இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சு. ஸோ இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீச் நடந்துச்சு. ஸ்பீச்ல வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன ஹிண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், எந்தெந்த செக்டர்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அவர் வந்து ஹிண்ட் குடுத்துருப்பாரு. ஸோ ஹிண்ட்னா அவர் டைரக்ட்டா ஹிண்ட் குடுக்க மாட்டாரு. ஸோ அவர் செக்டர பத்தி நெறைய பேசுவாரு. அந்த செக்டர வச்சு நம்ம வந்து ஹிண்ட்ட வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த செக்டர்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல மேல ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதத்தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பரேஷன் சிந்தூர பத்தி பேசினாரு. ஸோ ஆப்பரேஷன் சிந்தூர் வந்து எதுல ஃபேமஸா இருக்கும்? டிஃபென்ஸ் கம்பெனில. ஸோ டிஃபென்ஸ் கம்பெனில வந்து ஃபேமஸா இருக்கும். அதுல என்னென்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவர் என்ன பேசியிருந்தாரு? ஆத்ம நிர்பரதா இன் டிஃபென்ஸ் அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ ஆத்ம நிர்பர்தா இன் டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் இன் இண்டியா. ஸோ நம்ம இந்தியால வந்து எல்லா பொருள் வந்து செய்றது தான் வந்து மேக் இன் இண்டியா, ஆத்ம நிர்பர்தா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஆப்பரேஷன் சிந்தூர்ல பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோன் வந்து நெறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாகிஸ்தான் மேல அட்டாக் பண்றதுக்கும் யூஸ் பண்ணோம். அதே மாரி அவங்களும் நம்ம மேல அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. பட் நம்ம ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாகிஸ்தான் மேல வந்து போய் இடிச்சு, அவங்கள வந்து காலி பண்ணிருச்சு. அதே மாரி அவங்க ட்ரோன் அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அத வந்து காலி பண்ணிருச்சு. அவங்க ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம பேஸ் மேல வந்து விழுகவே இல்ல. நமக்கு எந்த சேதாரமும் படவே இல்ல. ஸோ அதனால இப்ப ட்ரோன் செக்மெண்ட்ல எத எத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் இண்டஸ்ட்ரீஸ நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாரி ட்ரோன வந்து தடுக்கிறதுக்கு, ஸோ ட்ரோன தடுக்கிறதுக்கு ஜென் டெக்னாலஜிஸ வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நகஸ்திரா 1. ஸோ இதத்தான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியா, பாகிஸ்தான் அந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து நகஸ்திரா 1 காமாகாசி ட்ரோன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பாகிஸ்தான்ல போய் வந்து வெடிச்சு வெடிச்சு வந்து அவங்கள காலி பண்ணியிருக்கு. ஸோ அதே மாரி நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா, S-400. ஸோ S-400 பார்த்தீங்கன்னா, இது வந்து ரஷ்யன். ஸோ ரஷ்யன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஒண்ணும் செய்ய முடியாது. பட் நம்ம டிஃபென்ஸ்க்கு வேற வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிசைல் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம BDL ஓட சொல்லலாம். ஸோ BDL இருக்கு. அதே மாரி நம்ம ஏர் ட்ரோன் சிஸ்டம்க்கு, ஸோ அதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா, BEL இருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து PM மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த நம்ம ஸ்பீச்ல, "இந்தியா அச்சீவ்ஸ் கிளீன் எனர்ஜி டார்கெட்." அடுத்த செக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளீன் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி. ஸோ கிரீன் எனர்ஜி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ என்ன முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 தான் வந்து டார்கெட் இருந்துச்சு. என்ன டார்கெட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க 484.8 கிகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அந்த 484 கிகாவாட்லேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வெறும் 242 கிகாவாட் 50% வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா கேம் ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூல். அதாவது இந்த கோலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைட ரிலீஸ் பண்ற, அதாவது பாதிக்கிற நம்ம நம்ம உலகத்த பாதிக்கிற அந்த கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டிய வந்து உருவாக்குனாங்க. அதத்தான் நம்ம ஃபாசில் ஃபியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெனவபிள்ல பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரோ பவர், சோலார், அப்புறம் நியூக்ளியர் எனர்ஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கிளீன் எனர்ஜில வந்து பார்த்தீங்கன்னா 50% எலக்ட்ரிசிட்டி இப்ப பார்த்தீங்கன்னா வந்து 242 கிகாவாட் வந்து இப்ப கிளீன் எனர்ஜில இருந்து தான் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2030 வந்து வச்சிருந்தாங்க. ஸோ 50% வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறதெல்லாம் வந்து 2030க்குள்ள 50% கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2025லயே வந்து இத வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதத்தான் அவர் சொன்னாரு. ரொம்ப பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து நம்ம கிளீன் எனர்ஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது நியூக்ளியர் எனர்ஜி. ஸோ நியூக்ளியர் எனர்ஜில நீங்க எந்த ஸ்டாக்க வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு எந்த ஸ்டாக்குமே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட் நம்ம சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. அதாவது ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இது அவ்வளவா வெளிய அவ்வளவா கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் அப்படிங்கிறது அது ரேடியேஷன் வந்து இருக்கும். ஸோ ரேடியேஷன் வந்து நெறையா இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டிவா வச்சிருப்பாங்க. பட் அதனால ஸ்டாக் எதுவுமே இல்ல. பட் இவங்கள இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி வந்து இத வந்து பிரைவேட்ல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைவேட்ல கொண்டு வரலாம்னா, இது ஃபுல்லா இப்போதைக்கு நியூக்ளியர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மட்டும் தான் வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ பிரைவேட்ல கொண்டு வரதுக்கு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, டாடா பவர நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க வந்து ரீசென்ட்டா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க நியூக்ளியர் எனர்ஜி வந்து கவர்மெண்ட் ஓகே சொல்ட்டா, நாங்க வந்து நியூக்ளியர் எனர்ஜிலருந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா பவர நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கடுத்து சோலார் எனர்ஜி இருக்கு. சோலார் எனர்ஜில பார்த்தீங்கன்னா, கிளீன் எனர்ஜில பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்டாக் இருக்கும். ஸோ அடானி கிரீன் இருக்கும். அப்புறம் டாடா பவர் இருக்கும். அப்புறம் சுஸலான் எனர்ஜி இருக்கும். NTPC ரெனவபிள் இருக்கும். அதே மாரி JSW எனர்ஜி, ஹைட்ரோ பவர்ல பார்த்தீங்கன்னா வந்து NHPC, SJVN, NTPC இந்த மாரி ஸ்டாக்லாம் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டர் எதுல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய செக்டர்ல யூஸ் ஆகும். ஸோ பாருங்க கம்யூனிகேஷன்னா நம்ம வந்து சிம்மு. ஸோ சிம்மு வந்து எப்படி யூஸ் பண்றோம்? நம்ம மொபைல்ல இருக்கும். மொபைல்லேருந்து அது என்ன ஆகும்? நம்ம டவருக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த டவர் வந்து எங்க வயர் வழியா கனெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் தேவைப்படும். எது? இந்த இந்த மாரி இருக்கிறது. ஸோ இது பார்த்துருப்பீங்க. வேற எதுல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய செக்டர்ல செமிகண்டக்டர் இல்லாம எதுவுமே வந்து ரன் ஆகாது. பிசி, கம்ப்யூட்டரு, மொபைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில ரன் ஆகும். அப்புறம் பிராட்பேண்டு, நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல, நார்மல் வெஹிக்கிள்ல,
அப்புறம் இந்த நார்மல் நம்ம ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் அப்படின்னு கூட கேள்விப்பட்டிருப்போம்ல. ஸோ நம்ம எதுவுமே ரன் ரன் பண்ணணும்னு தேவையில்ல. ஸ்டீரிங் வந்து அதுவா திரும்பிக்கிறோம். அதுவா வந்து ரன் ஆகும். அந்த காருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர்லாம் தேவைப்படும். ஸோ இதில முக்கியமானது தான் இந்த செமிகண்டக்டர். உங்க ஃபோன்ல ரன் ஆகணும்னா செமிகண்டக்டர் தேவைப்படும். ஸோ நீங்க இத பாருங்க. ஸ்னாப்டிராகன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து செமிகண்டக்டர் தான். அடுத்து மீடியாடெக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோன்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்னாப்டிராகன், மீடியாடெக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராசஸர் தான். அதுக்கடுத்து லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்டெல் யூஸ் பண்ணுவாங்க. AMD Ryzen யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து செமிகண்டக்டர் தான். அதுக்கடுத்து NVIDIA வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராபிக்ஸ் கார்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிராபிக்ஸ் கார்டுக்கும் செமிகண்டக்டர்லாம் தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4600 கோடி வந்து ப்ராஜெக்ட்ல வந்து செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கெங்க வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிஷால இருக்கும், பஞ்சாப்ல இருக்கும், அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கும். ஸோ ஒடிஷால பார்த்தீங்கன்னா 2 மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும், பஞ்சாப்லயும் ஆந்திர பிரதேஷ்லயும் பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்கும். ஸோ செமிகண்டக்டர் தான் அடுத்து இருக்கிறதுலயே நம்ம ஃபியூச்சர் குரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபியூச்சர் குரோத் கம்பெனிய நீங்க எத வந்து ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜி பவர் வந்து ஸ்டடி பண்ணலாம். அதேமாரி கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஸ்டடி பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ்சிப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. பட் சிஜி பவர் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. ஏன்னா, அது கொஞ்சம் பெரிய கம்பெனி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ். ஸோ ஏரோஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்பெனி வந்து ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏரோஸ்பேஸ்ல ககன்யான் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து இப்ப லான்ச் ஆகப்போது. ஸோ ஓரளவுக்கு ஒரு 4, 5 மாசம் இருக்கு. ஸோ 4, 5 மாசம் இல்ல Q4ல வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. Q4ல வந்து எப்படி லான்ச் பண்ணுவாங்க? யாரு வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்க ககன்யான் வந்து லான்ச் ஆகப்போது. ரீசென்ட்டா இனிமேல் லான்ச் ஆகப்போது. மேனுஃபேக்சரர் பாருங்க ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஸோ ஹிந்துஸ்தான் HAL வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏரோஸ்பேஸ்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உரம் போடுற கம்பெனி ஃபெர்டிலைசர் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ஃபெர்டிலைசர்ல இப்போதைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதான் ஸ்பீச்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு, PM மோடி வந்து என்ன சொல்லியிருக்காரு, வெளியிலருந்து கொண்டு வர ஃபெர்டிலைசர்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தடுக்கணும். நம்ம உள்நாட்டிலேயே வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெர்டிலைசர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மினரல்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம உள்நாட்டிலேயே ஹையர் டொமஸ்டிக் அவுட்புட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில நீங்க என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி இருக்கு. ஸோ சம்பல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு இருக்கு. அதேமாரி கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ன்னு இருக்கும். நேஷனல் ஃபெர்டிலைசர் NFL நம்ம கவர்ன்மெண்ட் கம்பெனியே இருக்கு. அப்புறம் RCF ராஷ்டிரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தீபக் நைட்ரைட்டு இந்த மாரி கம்பெனிலாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சமுத்திர மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நீங்க பழைய ஒரு கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாரி இந்த பக்கம் ஒரு தேவர்கள்லாம் இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அசுரர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாரி பாம்ப இது பண்ணி, இங்கிட்டு வந்து ஒரு பக்கம் விஷமும், அதே மாரி இந்த பக்கம் ஒரு அமிர்தமும் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அமிர்தம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. அதே அந்த விஷத்த பார்த்தீங்கன்னா வந்து, சிவன் வந்து குடிச்சாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்ப அந்த சமுத்திர மந்தன் ப்ராஜெக்ட் தான் இப்ப வந்து நடக்கப் போகுது. ஸோ அந்த சமுத்திர மந்தன் ப்ராஜெக்ட்ல என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PM மோடி என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா வொர்க்கிங் ஆன் ஆயில், கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ ஆயிலும், கேஸும் வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திர மந்தன் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ எதனால? ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டனால. ஸோ ட்ரம்ப் டாரிஃப் போட்டனால பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆயில், கேஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியா இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ரஷ்யா சப்போர்ட் பண்றனால ஓரளவுக்கு காஸ்ட்லியா இல்ல. பட் அந்த US டாரிஃப்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நீங்க இடமெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து நம்ம ஆயில் அண்ட் கேஸ்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ இந்த கம்பெனிலாம் நீங்க எந்தெந்த கம்பெனிலாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ONGC இருக்கு. அப்புறம் ஆயில் இண்டியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்புறம் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்ல இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி வந்து முக்கியமா தேவை. ஸோ பேட்டரி வந்து நம்ம நாட்டிலேயே உருவாக்கணும்னா 2 கம்பெனிய நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அமரராஜா அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இத வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்மர் செக்மெண்ட். ஸோ ஃபார்மர் செக்மெண்ட்ல மோடி வந்து முன்னாடியே சொல்ட்டாரு. ஸோ நாங்க ஃபார்மரும், அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷிங் செக்டரும், அதே மாரி டெய்ரி செக்டரும். ஸோ இந்த மாரி செக்டர்ல வந்து நாங்க அமெரிக்காவ வந்து உள்ள விட மாட்டோம். ஸோ ஒரு விஷயம் நல்ல விஷயம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து இருக்கிறதுலயே நம்ம பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம். முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முதுகெலும்பே வந்து உடைஞ்சு போச்சுன்னா, நம்ம இந்தியாவே கொஞ்சம் மூழ்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தோம்னா, பாசிட்டிவான பேச்சு தான். நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, GST வந்து குறைக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்போ குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளியில வந்து நாங்க தீபாவளி கிஃப்ட் குடுப்போம் அப்படின்னு மோடி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எவ்வளோ GST குறைப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா 1,00,000 கோடி கிட்ட வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.